வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி சுக்கிர பகவான் பயிற்சி மே 19, 2024 அன்று இரவு 8:29 நேரத்திற்கு ரிஷபராசியில் அவர் பயணிக்கிறார். இந்த பதிவில் ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு வலுவான சுக்கிரன் வாழ்க்கையில் ஜாதகரின் அத்தியாவசிய திருப்தி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை வழங்குகிறார். ஒரு வலுவான சுக்கிரன் ராசி மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை அடைவதில் உயர் வெற்றியுடன் அனைத்து சாதகமான முடிவுகளையும் இவர் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். இதனால் ரிஷபராசி சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளின் பலன்கள், சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்மராசி மக்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 10ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 10ஆம் வீட்டில் வசிக்கிறார். இந்த காலகட்டத்தில் இவரின் மேலதிகாரிகள் மற்றும் கீழ்நிலை அதிகாரிகளிடமிருந்து சாத்தியமான அதிருப்தி உட்பட உங்கள் வாழ்க்கையின் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. வணிக வியாபாரத்தில் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் சரிசமமாக சந்திக்க நேரிடும். இது அவ்வப்போது உங்களுக்கு துன்ப உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். மனம் சிறிது வருத்தமுறும். ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் போது தங்களின் கவனக்குறைவால் பயணத்தின் போது நிதி இழப்புகள் ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடன் செயல்பட வேண்டும். தங்களின் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் அழகை பேணுவது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம். உங்கள் இருவரின் பிணைப்பின் பற்றாக்குறை அது வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்மராசி மக்களுக்கு தங்கள் தொண்டை வலி மற்றும் செரிமான பிரச்சனைகளை சந்தித்து சிரமப்படுவீர்கள். சற்று எதற்காகவும் கவலைப்படாமல் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருந்தால் நலமாகும். பரிகாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானை வணங்கி காக்கைகளுக்கு உணவு அளிங்கள், யாவும் நலமாகும். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 9ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் கன்னிராசி மக்கள் தொழில் ரீதியாக உங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை அவர் உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் அதில் இன்பமுடன் வாழலாம். கன்னிராசி மக்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த இயக்கம் வணிக கூட்டாளிகளிடமிருந்தும் பங்குதாரர்களும் சாத்தியமான ஒத்துழைப்புடன் குறிப்பிடத்தக்க லாபத்திற்கு வழிவகுக்கும். பொருளாதார நிதி ரீதியாக கன்னிராசி மக்கள் அவுட்சோர்சிங் மூலம் கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகளுடன் வருவாய் மற்றும் சேமிப்புகளை அனுபவித்து உயர்த்தக்கூடிய தன்மை இருக்குது. வங்கியில் உங்களுடைய இருப்பு உயரும். கன்னிராசி மக்களுடைய உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான உறவுகளை பெறுவது இக்காலத்தில் சாத்தியமாகும். அவர்களிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். கன்னிராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக நல்ல நிலையில் இருப்பதால் நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நலமுடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எளிதாக கடக்கலாம். சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு விளக்கு வைப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு சுக்கிரன் 1 மற்றும் 8ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 8ஆம் வீட்டில் தொழில் சம்பந்தப்பட்ட ரிஷபராசியில் இந்த சுக்கிரன் சஞ்சாரம் அடிக்கடி மாற்றங்கள் மற்றும் வேலை மாற்றங்களையும் வேலையை சில சச்சரவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார். வணிக வியாபாரத்தில் ஈடுபடும் துலாம் ராசி மக்களுக்கு மிதமான வெற்றியும் சுமாரான லாபமும் இந்த இயக்கத்தால் ஏற்படும். பொருளாதார நிதி ரீதியாக துலாம் ராசி மக்களின் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கூடுதல் வருவாய்க்கான வாய்ப்புகள் தற்சமயம் குறைவாக இருப்பதால் தங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து வரும் வருமானம் சற்று குறையலாம். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சேமிப்பு உங்களை காப்பாற்றும். துலாம் ராசி மக்களுடைய உறவுகளை பொறுத்தவரை ஜாதகரின் வாழ்க்கை துணையுடன் நட்புறவை பேணுவது சவாலாக இருக்கும். இவர்கள் ஆரோக்கியமாக பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது, நலமுடன் இருப்பீர்கள். இருப்பினும் சிறிய கண் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல் போன்ற தேவையற்ற சில உபாதைகள் உங்களை துன்பப்படுத்தும். செவ்வாய்க்கிழமன்று விநாயகருக்கு அருகம்புல் அளித்து வணங்கி வாருங்கள், யாவும் நலமாகும். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு சுக்கிரன் 7வது மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 7வது வீட்டில் இருக்கிறார். உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் நேர்மறையான முடிவுகளை அனுபவிக்கக்கூடிய சூழலும் அதில் லாபத்தை அறுவடைக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் தற்போதைய வேலை உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் மற்றும் அது திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிக்கும். விருச்சிக ராசி மக்கள் வணிகத்தில் இருந்தால் இந்த இயக்கம் அதிர்ஷ்டம், லாபம் போன்ற அடிப்படையில் வெற்றியை கொண்டு தரும். பொருளாதார நிதி ரீதியாக உங்கள் முயற்சிகளுக்கு கணிசமான வெகுதிகளையும் செல்வத்தை பெற்று உயரக்கூடிய தன்மையும் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களுடைய உறவுகளை பொறுத்தவரை தங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆரோக்கியமான ஒரு தொடர்பை பேணுவது மகிழ்ச்சியை தரும்.
தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரான உணவு நல்ல ஆரோக்கியத்துக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உங்களுக்கு பங்களிக்கும். ஆகவே முடிந்தவரை முருகனை வணங்கி தினமும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பினர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.